அவிநாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்ட பிரம்மாண்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். கோவை அவிநாசி சாலையில் உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுபன்ஸ் வரை சுமார் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1781 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டது. ஜி.டி. நாயுடு மேம்பாலம் என்று பெயர் வைக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். மேலும் இந்த பாலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் ஜி.டி. நாயுடுவின் குடும்பத்தினர் மற்றும் தொழில்துறையினர் கலந்து கொண்டனர். உப்பிலிப்பாளையம் முதல் கோல்டுவென்ஸ் வரை செல்வதற்கு 45 நிமிடங்களாக இருந்த பயணம் இந்த மேம்பாலம் மூலம் 10 நிமிடங்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் நீளமான மேம்பாலம் என்ற பெருமையையும் ஜி.டி. நாயுடு மேம்பாலம் பெற்றுள்ளது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த காட்சிகள்தான் இவை. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி, பாகாயம், தொரப்பாடி, சத்துவாச்சாரி, லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. பேரணாம்பட்டு பகுதியில் கொட்டி தீர்த்த மழையால் நகரம் முழுவதுமாக வெள்ளக்காடாக காட்சியளித்தது. நகரத்தை ஒட்டியுள்ள கொட்டாற்றில் திடீரென்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் கரையோரம் உள்ள தாஹிர் வீதி, அப்துல்லா மஸ்ஜித் வீதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்தது. அந்த பகுதி மக்கள் அங்குள்ள மசூதி உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். பொதுமக்கள் தங்களுக்கு வசதியான இடத்தை தேடிக்கொள்ளவும், அப்படி இல்லை என்றால் மஸ்ஜித் அப்துல்லா, மஸ்ஜித் இஸ்திகாமத், புதிய மஸ்ஜித், பல மஸ்ஜிதுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த மஸ்ஜிதுகளில் தாங்கள் தங்கிக் கொள்ளலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி, வேப்பனப்பள்ளி, பர்கூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் மழை வெளுத்து வாங்கியது. ஓசூரில் பெய்த கனமழையால் பேருந்து நிலையம் பகுதியில் குளம் போல் தேங்கிய தண்ணீரில் வாகனங்கள் தத்தளித்தபடி சென்றன. அங்குள்ள ரயில்வே சுரங்கப்பாதையில் 1 அடிக்கு மேல் மழைநீர் தேங்கியது. மழைநீரில் ஆபத்தை உணராமல் சென்ற 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நடுவழியில் பழுதாகி நின்றன. உதகையில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் உழவர் சந்தை முன்பு சாலையில் மழைநீர் தேங்கியது. பூமாலை வணிக வளாகத்தில் உணவகத்திற்குள் மழைநீர் புகுந்து தேங்கி நின்றதால் வாடிக்கையாளர்கள் அவதியடைந்தனர். முள்ளிக்குறை, முத்தோரை, நஞ்சநாடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அதேபோன்று கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் மாலை நேரத்தில் மேகம் சூழ்ந்து மிதமான மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். எருமல் மருந்து சாப்பிட்டு பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட மருத்துவ நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை மத்திய பிரதேசம் காவல்துறையினர் அந்த மாநிலத்திற்கு அழைத்து சென்றனர். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் கோல்ட்ரிப் இருமல் மருந்தை உட்கொண்ட 20 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தது அதிர்வலையை ஏற்படுத்தியது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல் நிறுவனம் தான் இந்த கோல்ட்ரிப் இருமல் மருந்தை தயாரித்தது மத்திய பிரதேச காவல்துறையினர் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்ரீசன் பார்மாசூட்டிக்கல்ஸ் நிறுவன உரிமையாளர் ரங்கநாதன் மீது கொலை, மோசடி உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக காஞ்சிபுரம் சுங்குவா சத்திரத்தில் உள்ள மருந்து நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் தலைமறைவாக இருந்த ரங்கநாதனை தமிழக காவல்துறை உதவியுடன் மத்திய பிரதேச போலீசார் நேற்று முன்தினம் நள்ளிரவு கைது செய்தனர். பிறகு ரங்கநாதனை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர். அப்போது நீதிபதி டிரான்சிட் வாரண்ட் வழங்கிய நிலையில் மத்திய பிரதேச போலீசார் ரங்கநாதனை அந்த மாநிலத்திற்கு அழைத்து சென்றனர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்து சவரனுக்கு 320 ரூபாய் விலை ஏறியதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். உலக நாடுகள் வாங்கி குவிக்கும் தங்கம், தனியார் முதலீடுகள் அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை ஜெட் வேகத்தில் அதிகரித்து வருகிறது. அதிலும் வியாழக்கிழமை தங்கம் 2 முறை உயர்ந்திருக்கிறது. காலையில் சவரன் தங்கம் 120 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையில் மாலையில் மேலும் 200 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 11,425 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் அதிகரித்திருக்கிறது. காலையில் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 6 ரூபாய் அதிகரித்து 177 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிலோ கட்டி வெள்ளி 1,77,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை, எலக்ட்ரானிக்ஸ், மின்சார வாகன துறையில் வெள்ளியின் தேவை அதிகரித்திருப்பதே அதன் விலை உயர்வுக்கு காரணமாக கூறப்படுகிறது.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ரவுடி நாகேந்திரனின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்தில் பொதுமக்கள் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தமிழக அரசு யாரையோ காப்பாற்ற முயற்சிப்பதாக சந்தேகம் எழுப்பினார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி இன்னைக்கு இறந்துட்டு தான் பத்திரிகையில் ஏற்கனவே ஒருவரை பிடித்து அவர் சரண்டர் அடைஞ்சிருக்கார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் தானாக முன் வந்து சரண் அடைஞ்சிருக்கார். அவரா என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க. இதில் எதிய மிகப்பெரிய மர்மம் இருக்கின்றது. முன்னதாக நாமக்கல் பரமத்தி வேலூர் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த விவசாயிகள், நெசவாளர்கள், கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் உள்ளிட்டோருடன் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி அவர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரையும் தாவேக தலைவர் விஜய் வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இவர்களது குடும்பத்தினரை விஜய் நேரில் சந்திக்கவில்லை என்று தொடர்ச்சியாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் அவர்களுடன் வீடியோ காலில் பேசி வந்தார். இந்நிலையில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினரிடமும் விஜய் வீடியோ கால் மூலம் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் தாவேக பொருளாளர் வெங்கட்ராமன் உடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கட்ராமன், காவல்துறை அனுமதி கொடுத்ததும் கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை விஜய் நேரில் சந்திப்பார் என்றார். போலீஸ் பர்மிஷன் கொடுத்தவுடனே வழக்கமாக சந்திக்கலாம். இந்நிலையில் உயர்நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு எதிராக விஜய் பரப்புரை கூட்டத்தில் உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இவ்வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பரப்புரையில் தாவேக கொடியுடன் வந்தவர்கள் தங்களது கட்சித் தொண்டர்கள் இல்லை என தாவேக நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் புதன்கிழமை பரப்புரை மேற்கொண்டார். அப்போது அங்கு தாவேக கொடிகள் இருந்ததை பார்த்து கூட்டணிக்கு பிள்ளையார் சுழி போடப்பட்டதாக கூறினார். அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது, பிள்ளையார் சுழி போட்டாங்க, எழுச்சி ஆரவாரம். ஆனால் தாவேக கொடி காட்டிய இளைஞர்கள் அதிமுகவின் டி ஷர்ட் அணிந்திருந்தது அம்பலமானது. இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் நல்லிப்பாளையத்திலும் தாவேக கொடியுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி பரப்புரை கூட்டத்தில் தாவேக கொடியுடன் பங்கேற்றவர்கள் தங்கள் கட்சி தொண்டர்கள் இல்லை என தாவேக நிர்வாகிகள் விளக்கம் அளித்துள்ளனர். கரூரில் தாவேக தலைவர் விஜயின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக நயினார் நாகேந்திரன் கூறியது குறித்து வேல்முருகன், அண்ணாமலை ஆகியோர் கருத்து தெரிவித்துள்ளனர். ஏன் அவர் பார்க்கலன்னா, அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும்? அவரையும் அடிச்சு கொள்வதற்கு 41 பேரை அடிச்சு கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ள யாரு வேண்டுமானாலும் எங்க வேணாலும் போலாம். புதுசா நம்ம ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்க போறதுக்கு பயமா இருக்கு, அங்க போறதுக்கு பயமா இருக்கு, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போற மாதிரி ஆயிரும். அவருக்கு கொலை மிரட்டல் இருக்கு என்று சொல்லி அவர் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி அவரை மிரட்டி பணிய வைத்து தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர் கூறுகின்ற குற்றச்சாட்டில் சிறிதளவும் முனையளவும் உண்மையில்லை. இதனிடையே எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் தாவேக கொடி பயன்படுத்தப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, கூட்டணிக்கு யார் யார் வருவார்கள் என்பதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்றார். தங்களை விட்டு கை எங்கும் போகாது என்று கூறிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பாஜகவிற்கு இன்னும் எத்தனை அடிமைகள் கிடைத்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது என்று தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் நடைபெற்ற திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு அமைச்சர்கள் ஐ பெரியசாமி, சக்கரபாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், தொண்டர்கள் தனக்கு கை கொடுத்ததையும் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியையும் மறைமுகமாக ஒப்பிட்டு பேசினார். உங்களுடைய எழுச்சியும் உங்களுடைய அன்பை எல்லாம் பார்த்துவிட்டு தான் வந்திருக்கின்றேன்.
முழுசாக மேடைக்கு வந்து சேருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. என்னுடைய கைகளோடு நான் வருவேனா, முழுதாக வருவேனா அப்படின்ற சந்தேகம் இருந்தது. ஆனால் என்றைக்குமே கை நம்மளை விட்டு போகாது. நான் என்னோட கையை சொன்னேன். ஒன்றிய பாசிச பாஜகவுக்கு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு அடிமை சிக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அடிமை பத்தலன்னு வலை வீசி தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனா எத்தனை அடிமைகள் ஒன்னா சேர்ந்து வந்தாலும் ஒத்த கடைசி தொண்டன் திமுகவுடைய தொண்டன் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுடைய பாசிச பாஜக நிச்சயம் காலடி வைக்க முடியாது. முன்னதாக வேடச்சந்தூரில் சுமார் 61 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை 5478 பயனாளர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி வழங்கினார். டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இங்கிலாந்தைச் சேர்ந்த 9 பல்கலைக்கழகங்களின் வளாகங்கள் இந்தியாவில் திறக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இங்கிலாந்து பிரதமராக பதவியேற்ற பிறகு கேட் ஸ்டார்மர் முதன்முறையாக இந்தியா வந்துள்ளார். மும்பையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த அவர் இரு நாட்டு உறவுகளை மேம்படுத்துவது, தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், சர்வதேச பொருளாதார சூழல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசித்தார். அதன் பிறகு பிரதமர் மோடி மற்றும் கேட் ஸ்டார்மர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி இங்கிலாந்தைச் சேர்ந்த 9 பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் தங்களது வளாகங்களை திறக்க உள்ளதாக கூறினார். भारत और यूके नेचुरल पार्टनर्स हैं. हमारे संबंधों की नींव में डेमोक्रेसी, फ्रीडम और रूल ऑफ लॉ जैसे मूल्यों में साझा विश्वास है. பின்னர் பேசிய இங்கிலாந்து பிரதமர் ஸ்டார்மர் கடந்த ஜூலை மாதம் கையெழுத்தான விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதில் ஏன் தாமதமானது என விளக்கமளித்தார். காகிதத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை விட நம்பிக்கையின் அடிப்படையில் இரு நாடுகளும் இணைந்து பணியாற்றி வருவதாக ஸ்டார்மர் குறிப்பிட்டார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 2 நாட்களில் நிறைவடையும் என தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் மாநிலத்திற்கு நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம், மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இச்சூழ்நிலையில் தொகுதிகளை இறுதி செய்வதில் பாஜக, ஜேடியு மற்றும் லோக் ஜனசக்தி கட்சி இடையே இழுபறி நீடிப்பதாக கூறப்பட்டது. இந்நிலையில் அக்டோபர் 12ஆம் தேதி பாஜகவின் மத்திய தேர்தல் கமிட்டி வேட்பாளர்களை இறுதி செய்யும் என்றும் அதற்குள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் மத்திய தேர்தல் கமிட்டி இறுதி செய்யும் வேட்பாளர்கள் பட்டியல் அக்கட்சியின் ஆட்சி மன்ற குழுவின் ஒப்புதலை பெற்ற பிறகு அக்டோபர் 13ஆம் தேதி முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பீகாரில் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் பரப்புரை சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் பீகாரில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவருமான தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார். பாஜக ஜனதா தளம் போல் பொய் அறிக்கையை தான் வெளியிடவில்லை என்றும் தரவுகளின் அடிப்படையிலேயே அரசு வேலை அறிவிப்பு வெளியிடுவதாகவும் தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். மேலும் ஆர்ஜேடி கூட்டணி ஆட்சி அமைந்த 20 நாட்களில் அனைவருக்கும் அரசு வேலை சட்டம் இயற்றப்படும் என்றும் 20 மாதங்களில் சட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். பீகார் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 51 வேட்பாளர்கள் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் 16% பேர் இஸ்லாமியர் என்பது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது காலணி வீச முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோரின் உறுப்பினர் அங்கீகாரத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் உள்ள 7 அடி உயர சிதிலமடைந்த விஷ்ணு சிலையை மாற்ற உத்தரவிடக் கோரிய வழக்கை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் தள்ளுபடி செய்தார். இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR கவாய் மீது வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் என்பவர் கடந்த 6ஆம் தேதி காலணி வீச முயன்றார். பணியில் இருந்த காவலர்கள் ராகேஷ் கிஷோரை தடுத்த நிலையில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இருப்பினும் அதை பொருட்படுத்தாத ராகேஷ் கிஷோர் அந்த சம்பவத்திற்கு தான் வருத்தப்படவோ மன்னிப்பு கேட்கப் போவதோ இல்லை என தெரிவித்தார். இந்நிலையில் ராகேஷ் கிஷோரின் உறுப்பினர் அங்கீகாரத்தை தற்காலிகமாக ரத்து செய்து உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் உத்தரவிட்டுள்ளது.
பணியின் போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. டெல்லி திஸ் ஹசாரி நீதிமன்ற வளாகத்தில் பணியிலிருந்த காவல் உதவி ஆய்வாளர் அங்கிருந்த நகரும் படிக்கட்டுகளில் ஏற முயன்றார். அப்போது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சுருண்டு விழுந்தார். பணியில் இருந்த சக காவலர்கள் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருப்பினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். உயிரிழப்பதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அங்கிருந்தவர்களிடம் சகஜமாக உரையாடிய காவல் உதவி ஆய்வாளர் திடீரென சுருண்டு விழுந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவை 3 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணி வீழ்த்தியது. 50 ஓவர்களுக்கான 13வது பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற 10வது லீக் ஆட்டத்தில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவுடன் மோதியது. போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியின் விக்கெட்டுகள் மளமளவென்று சரிய ரிச்சா கோஷ் அதிரடியாக விளையாடி அரை சதம் கடந்து 94 ரன்கள் குவித்தார். இறுதியில் 49.5 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 251 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதையடுத்து 252 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் லாரா ஓல்வார்ட் நிலைத்து நின்று ஆடி அரை சதம் கடந்தார். இறுதி ஓவர்களில் அதிரடி காட்டிய நடீன் 54 பந்துகளில் 8 பவுண்டரிகள் 5 சிக்சர்கள் விளாசி 84 ரன்களுடன் ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இறுதியில் தென்னாப்பிரிக்க அணி 48.5 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 252 ரன்கள் எடுத்த நிலையில் 3 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணியை வீழ்த்தியது. இமயமலையில் உள்ள பாபாஜி குகையில் நடிகர் ரஜினிகாந்த் தியானம் மேற்கொண்டார். ஒரு வார கால ஆன்மீக பயணமாக நடிகர் ரஜினிகாந்த் இமயமலை சென்றிருக்கிறார். முதலாவதாக ரிஷிகேஷ் சென்ற அவர் 2வது நாளில் பத்ரிநாத் சென்றார். அங்கு சாமி தரிசனம் செய்த ரஜினிகாந்த் தனது ஆன்மீக நண்பர்களுடன் அங்கிருந்து இமயமலையில் உள்ள பாபாஜி குகை நோக்கி புறப்பட்டார். காவலர்கள் அவருக்கு பாதுகாப்பு அளித்தனர். பாலாஜி குகைக்கு சென்ற ரஜினிகாந்த் அங்கு நீண்ட நேரம் தியானத்தில் ஈடுபட்டார். தற்போது அது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளது. கடந்த முறை வேட்டையன் படம் வெளியாவதற்கு முன்பு அக்டோபர் மாதத்தில் இமயமலைக்கு அவர் சென்று வந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை திறந்து வைத்து மகேந்திர சிங் தோனி கிரிக்கெட் விளையாடிய காட்சிதான் இது. சிந்தாமணி பகுதியில் தனியார் கல்விக் குழுமத்தின் சார்பில் 325 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 பேர் அமர்ந்து பார்வையிடும் வகையில் கிரிக்கெட் மைதானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை திறந்து வைப்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு கூடியிருந்த ரசிகர்கள் தோனி தோனி என முழக்கமிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சி நடைபெறும் பகுதிக்கு சென்ற தோனி மைதானத்தை திறந்து வைத்தார். பின்னர் சிறிய ரக பேட்டரி காரில் மைதானத்தில் வலம் வந்த தோனி அங்கிருந்த மாணவ மாணவிகளை பார்த்து கையசைக்க அவர்கள் உற்சாகம் அடைந்தனர். பின்னர் சிறுவர்களுடன் சேர்ந்து தோனி கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். எல்லையை பிரிப்பதில் ஏற்பட்ட மோதலில் தாய் மற்றும் மகள் புலிகளே அடித்துக் கொண்ட காட்சிகள்தான் இவை. ராஜஸ்தானில் உள்ள ரான்தம்போர் தேசிய பூங்காவில் ஜங்கல் சஃபாரி சென்ற சுற்றுலா பயணிகள் வழியில் 2 புலிகள் ஒன்றையொன்று கடுமையாக தாக்கிக் கொள்வதைக் கண்டு அதிர்ந்து போயினர். பயங்கர கர்ஜனையுடன் புலிகள் 2 தாக்கிக் கொள்ளும் வீடியோ வெளியாகி அச்சத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சண்டையிட்ட புலிகள் ரித்தி மற்றும் மீரா எனவும் தங்களுக்குள் எல்லையை பிரிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் தாய் மற்றும் மகள் புலி மோதிக்கொண்டதாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த மோதலில் 2 புலிகளும் காயமடைந்ததாகவும் அதே நேரம் இப்படி புலிகள் மோதிக்கொள்வது சகஜமான நிகழ்வுதான் என்றும் பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது.